Hi guys, this is Manu. Welcome to the lessons of alphabet. When we make a sentence, we want the words. If we make a words, we want a letters. Alphabet is the basic one of a language. ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணுன்னா பேசிக் என்ன அப்படின்னா ஆல்பபெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஆல்பபெட் தான். ஆல்பபெட்டில் உள்ள A to Z நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு மூவ் ஆன் த டாபிக். ஃபர்ஸ்ட், how many letters in the English language? Everyone know the answer. 26 letters. என்ன அப்படின்னு கேட்டால் A to Z அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா? இப்போ இந்த ஏலேருந்து இஜெட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் அது தெரிஞ்சது. பட் இந்த 26ல் உள்ள 5 லெட்டர்ஸ், இந்த 5 லெட்டர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வால்ஸ். 5 லெட்டர்ஸை வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன? A, E, I, O, U. That is the basic. Vowels is too important to the words. வால்ஸ் இல்லாமல் ஒரு வேர்ட்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமமாக நீங்கள் எல்லா வேர்ட்ஸ்லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வால்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், கேட்டுனாலும் என்னது ஏ வந்துருச்சு. எண்டு, எண்டுங்கும் போது இ வந்துடுச்சு. ஒரிஜினில் வந்து எத்தனை வால்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓங்கிற வால்ஸ் இருக்குது, ஐங்கிற வால்ஸ் இருக்குது, அகைன் அண்ட் ஐங்கிற வால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேர்ட்ஸ்லேயே நிறையா வால்ஸ் இருக்கும். சரியா? இப்போது இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸில் 5 இது வால்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ ரிமைனிங் 21 வந்து என்ன அப்படின்னா அதுக்கு பேர் கான்சனன்ட். அந்த கான்சனன்ட் என்ன அப்படின்னா இதை தவிர்த்து மற்ற இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட். பி, சி, டி, இ கிடையாது, ஏன்னா இ வந்து வால்ஸில் வந்துடும். எஃப், ஜி, கைச், ஐ வால்ஸில் வந்துடும். ஜே, கே, எல், எம், என், ஓ வால்ஸு. பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ வால்ஸ். யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், Z. ஓகே. ஸோ ஓகே, ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கான்சனன்ட். 26 லெட்டர்ஸ் இங்கிலீஷில் வந்து டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் 5 வந்து வால்ஸ், ரிமைனிங் 21 வந்து கான்சனன்ட். இது பேசிக். ஏன்னா எதுவுமே ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா ஆல்பபெட். ஆல்பபெட்டில் இருந்து தான் ஒரு வேர்ட்ஸு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 26 லெட்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு. வால்ஸை வச்சு தான் ஒரு வேர்ட்ஸை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். மேக்ஸிமமான வேர்ட்ஸ் நீங்கள் எந்த வேர்ட்ஸ் எடுத்தாலும் என்ன செய்யுது, வால்ஸில் உள்ள லெட்டர்ஸ் இல்லாமல் மேக் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு வால்ஸ் இல்லாமல் ஒரு லெட்டர்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் வால்ஸ் சவுண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளை. ஃப்ளையில் வந்து என்ன இல்லை, AEIOU அப்படிங்கிற ஆல்பபெட், அதாவது அப்படிங்கிற வால்ஸ் இல்லை. க்ரை, ட்ரை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் என்ன கிடையாது அப்படின்னா வால்ஸ் கிடையாது. பட் க்ரை, சரி, பட் ட்ரை, ஃப்ளை, க்ரை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே லாஸ்ட் என்ன சவுண்ட் இருக்குது அப்படின்னா ஐங்கிற சவுண்ட் இருக்கா? க்ரை, இ, ஐ சவுண்ட் வந்துருச்சு. ஃப்ளைனாலும் ஈங்கிற ஐ சவுண்ட் வந்துருச்சு. க்ரைனாலும் உங்களுக்கு ஐ சவுண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு வேர்ட்ஸை மேக் பண்ணும்போது அந்த வால்ஸில் உள்ள லெட்டர்ஸ் வரலன்னாலும் அந்த வால்ஸோட சவுண்ட் வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வால்ஸ், கான்சனன்ட். ஆல்பபெட், வால்ஸ், கான்சனன்ட், காம்பவுண்ட், கன்ஜங்ஷன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் அண்ட் கிராமர் டிஃபர் ஃப்ரம் லாங்குவேஜ் டு லாங்குவேஜ். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அண்ட் தமிழ் ஆல்பபெட், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தமிழ், இங்கிலீஷ். இப்போ நம்ம தமிழ்ல என்ன சொல்வோம்? உயிர் எழுத்து. உயிர் எழுத்துன்னு சொல்வோமா? இந்த உயிர் எழுத்து என்ன?
அப்படின்னு கேட்டால் 12. உயிரெழுத்து என்ன அப்படின்னு கேட்டால் 12. அதே இதை இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது வால்ஸ். வால்ஸ் வந்து எத்தனை வரும் அப்படின்னா அதே உயிரெழுத்து 5. ஓகேங்களா? அடுத்தது மெய்யெழுத்து. இங்க மெய்யெழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னா 18. அதுவே இங்கிலீஷ்ல கான்சனன்ட். கான்சனன்ட் 21. அடுத்து பாருங்க உயிர்மெய். உயிர்மெய் எழுத்து சொல்லுவோம் இல்லையா? உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்குன்னா 200. உயிர்மெய் எழுத்து 216 இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி உயிர்மெய் எழுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற எவ்ரி வேர்ட்ஸுமே என்னது உயிர்மெய் சேர்ந்தது தான். ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க ஈங்கிற வால்ஸ் இருக்கு. இந்த குவ அப்படிங்கிற கியூவோட சேர்ந்து வருது. குவ ஈக்குவ அப்படின்னு கியூவோட சேர்ந்து வருது. ஸோ இங்கே ஒரு சில இடத்துல வந்து வால்ஸ் சிங்கிளாகவும் வரும், வால்ஸ் டபுள் வால்ஸாகவும் வரும். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கிலீஷை பொறுத்தவரையும் இதுக்கு இதுதான், இதுக்கு இத்தனை லெட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஃபார்மேஷனும் கிடையாது. பட் நம்மளுக்கு தமிழ்ல வந்து தெரியும் இக்கு பிளஸ் ஆ கா. இக்குங்கிற மெய்யோட ஆங்கிற உயிர் சேரும்போது காங்கிற உயிர்மெய் பிறக்குது. அந்த மாதிரி தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இங்க 214 இருக்கு. இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுதம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா தமிழ்ல 1 இருக்கு. இங்கிலீஷ்ல ஆயுத எழுத்து எதுவும் கிடையாது. இப்போ டோட்டலா நம்ம தமிழ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 247. 247 லெட்டர்ஸ் தமிழ்ல இருக்கு. அதுவே நீங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே, 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு. 247 லெட்டர்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு. 26 letters to the work of 247 letters in Tamil. இந்த இங்கிலீஷ்ல உள்ள 26 லெட்டர்ஸும் 247 லெட்டர்ஸ்ல உள்ள வேலையும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிங்கிள் லெட்டர்ஸ்க்கு மீனிங் இருக்கு. அது ரெண்டே தான் இருக்கு. இங்கிலீஷை பொறுத்தவரையும் சிங்கிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐங்கிறது நான். அடுத்து ஏங்கிற ஒரு. These two English word in a single letters. இங்கிலீஷ்ல உள்ள சிங்கிள் லெட்டர்ஸ்ல உள்ள மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்னா How many Tamil words in a single letters? You know the answer. Let me on the comment. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா don't forget to subscribe and click on the bell icon. This is for motivations to me. Thank you for watching. See you on next video. Bye.